இங்க ஆலன்கிற பொண்ணு பிடி சாரை பத்தி பிரின்சிபல் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. இதனால லாங் ஜம்ப்ல ரெக்கார்ட்ஸ் படைக்கணும் அப்படின்னு இருக்கிற அவளுடைய கனவுல பிடி சார் வந்து குறுக்க வந்துடுறாரு. அவர் நல்லா ஜம்ப் பண்ணியுமே அதை ஃபவுல் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால மனசு உடஞ்சு போற ஆலன் அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல மத்த பொண்ணுங்களோட அவர் ரொம்ப வளைஞ்சு பேசிட்டு இருக்கத பாக்குறா. இதனால அவளை ரவுடி வச்சு அடிச்சு அவருக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் கூட படிக்கிற பையன் கிட்ட பிடி சார் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரவுடியை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இந்த பையனும் எங்க ஏரியால ஒரு அண்ணன் இப்ப ரவுடியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றான். அவனை போயிட்டு நம்ம வந்து பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரவுடி ரெடி பண்றாங்க. உடனே அந்த பையன் எனக்கு பட்டாம்பூச்சி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவர் அடிச்சா நல்லா பொறியா கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றான். காலேஜ் பசங்களை அடிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி சேகர் கேட்க, அண்ணன் காலேஜ் பசங்க இல்ல 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் ஒருத்தவங்களை பாத்துக்கிட்டு மரியாதையா ஓடி போயிடுறான்னு சொல்லிட்டு துவச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலா பட்டாம்பூச்சி சேகர் ஊருக்குள்ள வெட்டியா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவன் கடன்காரனை பார்த்து மறைஞ்சிருப்பான். அதனால இந்த பசங்க சொன்ன இந்த டீலையே நம்ம முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி 10,000 பேமெண்ட் பேசுறான். இதை கேட்கிற அந்த குட்டி பொண்ணு 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆறா. ஆனா எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் இருக்கு, அதை வேணா நான் உங்களுக்கு தரேன், அதை நீங்க வித்து காசு எடுத்துக்கோங்கிறா. ஆனா ஐபோனை வித்தா நிறைய காசு வரணும்னு சொல்லிட்டு இவன் வந்து ரவுடி கிட்ட சொல்ல, சோ பட்டாம்பூச்சி சேகர் உடனே கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ஐபோனை வந்து கையில வாங்கிக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்துல பாரு உன் பிடி சார் உன் கிளாஸ்க்கே வரமாட்டாருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஐபோனை விற்கிறதுக்கு கடைக்கு போனா அந்த கடைக்காரன் இவனை ஏமாத்த பாக்குறான். இது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் கால் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2,000 ரூபாயை கொடுத்து அனுப்பி விட்டுறான். இந்த பொண்ணும் பிடி சார் நல்லா உத வாங்கிட்டு கையை கால உடச்சிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா அவர் நல்லா தான் வண்டியில வராரு. அதை பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி போனாவ, நீ எங்க பிடி சார் அடிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என்கிட்ட போனை வாங்கி என்னை ஏமாத்திட்ட, அதனால என் போனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவ வந்து கொடுக்காம அதெல்லாம் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே அவருக்கு தெரிஞ்ச எஸ்ஐ எங்கள்கிட்ட போயிட்டு என்னுடைய போனை அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிடுறா. அந்த போனையுமே திருப்பி அவர் ரிட்டர்ன் வாங்கிடுறா. நீங்க கண்டிப்பா அவனை அடிச்சீங்கன்னா இந்த போனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா மறுபடியும் அவன்கிட்ட வந்து. ஆனா அந்த டைம்ல அவனுக்கு கடன் கொடுத்த கடன்கார வரவும் அந்த போனை அவன் வாங்கிட்டு போயிடுறான். நீ எனக்கு கடனை கொடுக்க வேணாம், ஆனா இவன் நீ சொன்ன ஆள் அடிக்கிறானா எனக்கு நாளைக்கே நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். உடனே இவன் என்ன பண்றானா ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிடி சார் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். பிடி சார் மேல கைய வைக்கவும் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு உதவ வைக்கிறாரு. உடனே அவன் வந்து கீழே விழுந்துடுறான். இந்த பசங்களும் ஐயோ இவனுக்கு என்னடா ஆச்சு, பட்டாம்பூச்சி சேகர் என்னடா ஆனான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்க போறாங்க. கடைசியில போய் பார்த்தா பட்டாம்பூச்சி சேகர் கீழே கிடக்குற, அவரை சுத்தி வெறும் பட்டாம்பூச்சா பறந்துகிட்டு இருக்கு.